வணக்கம். அஷ்டவக்கர கீதை பாகம் 10. ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இந்த ஒளிப்பதிவு செய்கிறேன். கால அவகாசமின்மை தான் ஒரே காரணம். சூத்திரங்களுக்குள்ளே போவோம். Know that which has form is false, and know the formless as unchangeable and everlasting. From this true understanding, one is not born in the world again. இந்த சூத்திரங்களின் வழியாக மீண்டும் பிறவாமல் இருப்பதற்குண்டான ஒரு மிக உயர்ந்த சாத்தியத்தை, ஒரு மிக உயர்ந்த வழியை அஷ்டவக்கரர் நமக்கு கொடுக்குறார். நாம் ஏன் திரும்ப திரும்ப பூமிக்கு வர்றோம்? வந்தாதானே பிறப்பு, அதற்கப்புறம் இறப்பு, அப்படி ஓடுது. அப்போ எது நம்மை மீண்டும் மீண்டும் பூமிக்குள்ளே வர வைக்குது? புத்தர் சொன்னது போல ஆசை என்கின்ற ஒன்று நம்மை மீண்டும் மீண்டும் உள்ளே இழுத்து கொண்டே இருக்கிறது. அதனால் நிகழ்கின்ற பிறப்பை அறுப்பதற்கு என்ன வழியோ அதை பேசுகிறார். அந்த வழி எது உனக்குள்ள வடிவம் பெற்று இருக்கிறதோ அதெல்லாம் மாயைப்பா. அந்த வடிவம் பெற்ற ஒன்றிலிருந்து வடிவம் பெறாத ஒன்றாக நீ இருக்கிறாய் என்று அறிந்து கொள் அப்படிங்கிறார். இப்போ வடிவம் பெறாத ஒன்றுங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான சொல். ரூபம் அரூபம் அப்படின்னு சொல்கிறது. வடிவம் மற்றும் வடிவமற்றதுங்கிறது ஒன்றுக்கொன்று எதிர்நிலையானது. அது மேலும் மேலும் துவைதத்துக்குள்ளே தான் நம்மளை கொண்டு வந்து சேர்த்துருக்கோம், டுவாலிட்டிக்குள்ளே தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கோம். ஆக வடிவம் பெறாத ஒன்று அப்படிங்கும் பொழுது அது மாயை என்கின்ற அந்த இருமைக்கு உள்ளே சேராத ஒன்று. அந்த ஒன்றாக நீ உன்னை எப்பொழுது அடையாளப்படுத்தி கொள்கிறாயோ அப்பொழுது தான் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சி நிற்கும் அப்படின்னு அஷ்டவக்கரர் சொல்லுகிறார். நமக்குள்ள வடிவம் பெறாத ஒன்று இருக்கிறதா? உங்களை கொஞ்சம் கூர்ந்து பாருங்களேன். நம்மளுடைய உடல் வடிவம் பெற்ற ஒன்று, நீளமானது, குட்டையானதுன்னெலாம் சொல்கிறோம். சரி, நம்முடைய சுவாசத்திற்கு ஒரு வடிவம் இருக்கிறதா? நிறைய வடிவம் இருக்குது. நீளமான சுவாசம், ஆழமான சுவாசம் சொல்கிறோம். சூடான சுவாசம், குளிர்ச்சியான சுவாசம், அதற்கு வடிவம், குணங்கள் எல்லாம் இருக்குது. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் பாருங்களேன். நம்மளுடைய எண்ணங்களுக்கு வடிவம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எண்ணங்களுக்கு ஏற்றபடி வண்ணமெல்லாம் மாறுதுன்னு நம்ம திரைப்பட பாடல் சொல்கிறத கேட்குறோம். அதற்கென்று ஒரு வடிவம் இருக்குது. கெட்ட எண்ணம், நல்ல எண்ணம்னு சொல்கிறோம். இந்த வடிவத்துக்கும் உள்ளே போனீங்கன்னா, இந்த எண்ணங்களாலான வடிவத்திற்கும் உள்ளே போனால் நமக்கென்று குணங்கள் இருக்கின்றன. குணங்களுக்கும் வடிவம் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய மாயத் தோற்றத்தை உருவாக்கி கொண்டே இருக்கும். அதற்கு ஓஷோ இன்னொரு அழகான உதாரணம் சொல்கிறார்னா, ஒரு ஆற்றில் ஏற்படுகிற ஒரு சுழற்சி போல, கடலில் ஏற்படுகிற ஒரு சூறாவளி அல்லது ஒரு புயல் போன்ற ஒரு சுழலை பாரு. அது ஒரு வடிவம் பெற்று இருக்கிறது. ஆனால் இயல்பில் அது தண்ணி தான். தண்ணியாக இருக்கிற ஒன்று ஏதோ ஒரு காரணத்தால், ஏதோ ஒரு நகர்வால், அழுத்தத்தால் அது மேலெழுந்து வரும் பொழுது, தன்னுடைய போக்கை மாற்றும் பொழுது அது ஒரு வடிவத்துக்குள்ளே வருது. அந்த வடிவத்திற்குள்ளே வந்த பிறகு அதற்கு உரிய செயல்களை செய்து அதற்குரிய எதிர் செயல்களை, விளைவுகளை அது தனதாக்கி கொள்கிறது. அப்போ இதற்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடுது அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த சுழல் வடிவம் பெறாத, ஒரு சூறாவளி போன்ற வடிவம் பெறாத அந்த பொருள் கடல் தண்ணீராக மையத்தில் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதுவாக உன்னை அடையாளப்படுத்தி உனக்கு பார்க்க முடிகிறதா? அப்படி பார்க்க முடிஞ்சேன்னா எந்த ஆசையுமற்ற, எந்த விருப்பு வெறுப்புமற்ற துவந்த சகதியிலிருந்து மீண்ட ஒரு ஆத்மாவாக, கான்ஷியஸாக உன்னை நீ உணர்ந்த பிறகு இந்த பிறப்பு இறப்பு தலைங்கிறது இல்லாமல் போயிடும். எவனொருவன் நோயிங் த நோயராக, பார்ப்பவனை பார்க்கும் பார்ப்பானாக யார் இருக்கிறானோ அவனாக நீ மாறும் பொழுது உனக்கு இந்த பிறப்பு இறப்பு சாக்காடுகள் இல்லை அப்படின்னு சொல்லி அஷ்டவக்கரர் மீண்டும் நமக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். அடுத்த பாடல், just as a mirror exists in the image reflected in it and also exists apart from the reflection, God is within and outside this body அப்படின்னு ஒரு பாடல். இது ஒரு நல்ல உதாரணம் தான். கண்ணாடி எந்த விஷயங்களை பிரதிபலித்தாலும், எவ்வளவு நல்ல விஷயம்னு நாம் சொல்கிறதையோ இல்லை கெட்ட விஷயங்கள்னு சொல்கிறதையோ எல்லாவற்றையுமே அந்த கண்ணாடி பிரதிபலித்து கொண்டிருந்தாலும்
அந்த கண்ணாடிக்கு அதனால் எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் ஆகிறது கிடையாது. நாம் அலறதால, கண்ணாடி முன்னாடி நின்று நாம் அலறதால கண்ணாடிக்கு ஏதாச்சும் நேருமா? இல்லை. என்ன நிறத்தை அதன் முன்னாடி நாம் எக்ஸ்போஸ் பண்ணாலும் அதனுடைய பிரதிபலிப்பு தன்மையில் எந்த மாற்றமும் வரப்போகிறதில்லை. இந்த உதாரணத்தை சொல்லி நமக்குள் இருக்கின்ற அந்த ஆத்மனானது விருப்பு வெறுப்பை எவ்வளவு தான் அதன் முன்னாடி நாம் காண்பிச்சாலும் அது தன்னளவில் எந்த வகையான மாறுதலுக்குள்ளும் உட்படாமல் அப்படியே இருப்பதால் அதற்கென்று ஒரு சலனமோ இல்லை வியக்தியோ நடக்காததால் அதற்கு பிறப்பு இறப்பு போன்ற சலனங்களும் ஏற்படுவதில்லைங்கிறார். கண்ணாடி முன்னாடி நமக்கு என்ன நிகழுதுன்னா, நாம் எதையோ கண்ணாடி முன்னாடி காண்பிக்கும் பொழுது அந்த கண்ணாடி அதற்கு பதிலாக ஒன்றை பிரதிபலிக்கும் பொழுது அந்த தோற்றத்தில் நாம் மயங்கிடுறோம். கண்ணாடி என்கின்ற ஒன்றை நாம் அறிவதே இல்லை. நம்ம அனுபவத்தில் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போதெல்லாம் பாருங்களேன், என்ன வருது நம்ம அனுபவத்தில்? அதில் ஏற்படுகின்ற பிரதிபலிப்பு, அது குறித்த நம்முடைய அபிப்பிராயம் இதுதான் போகுது. அதெல்லாம் விட்டுட்டு கண்ணாடியை வெறும் கண்ணாடியாக நம்மளால் பார்க்க முடியுதா? அது வெளிப்படுத்துகின்ற காட்சிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் கண்ணாடியாக நம்மால் அவதானிக்க முடிகிறதா? அப்படிதான் உள்ளே ஆத்மன் இருந்து கொண்டிருக்கிறான். இன்னும் சொல்லப்போனால் கண்ணாடிக்கு முன்னாடி இன்னொரு கண்ணாடியை வச்சிருந்து நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சுவர்லையும் கண்ணாடிகளாக வைத்திருந்தால் அந்த கண்ணாடிகள் என்ன செய்யும்? ஒன்றை ஒன்று ரிஃப்ளெக்ட் பண்ணி ஒரு எண்ட்லெஸ் காம்பினேஷனை உருவாக்கி வைக்கும். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற உலக தோற்றங்கள், ஜீவராசிகள் எல்லாமே, அனைத்து படைப்புகளும் இப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதில் வருகிற ரிஃப்ளெக்ஷனை விட்டுட்டு கண்ணாடியை என்னைக்கு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தான் ஓஷோவினுடைய கேள்வி. அடுத்த பாடல், ஜஸ்ட் ஆஸ் த ஒன் ஆல் பர்வேடிங் ஸ்கை இஸ் த சேம் வித்தின் அண்ட் அவுட் சைட் அபார்ட், த எட்டர்னல் எவர்லாஸ்டிங் பிரம்மன் இஸ் த சேம் இன் ஆல். மிக அழகானது ஒரு இன்சைட். ஒரு பானையை செய்யுங்களேன், இல்லை பானை கூட வேண்டாம், ஒரு டப்பாவை எடுத்துக்குவோம். அந்த டப்பாவை எடுத்து மூடி போட்டு அடைச்ச பிறகு அந்த டப்பாவிற்கு வெளியே இருக்கின்ற வானமும் வெளியும் டப்பாவுக்கு உள்ளேயும் அதே தான் இருக்குது. இந்த ஒரு பார்வை ரொம்ப முக்கியமான பார்வை. எல்லா உலக ஜீவராசிகள், எல்லா தோற்றங்களுக்கு உள்ளேயும் ஊடுருவி பார்க்கும் பொழுது அந்த வெட்ட வெளிதான் உள்ளே அடைபட்டு கிடக்கிறது. நாம் ஒருவேளை அந்த டப்பாவை திறக்கிறதால அந்த வெட்ட வெளியில் எந்த மாற்றமும் ஆக போகிறதில்லை. இப்போவும் அறிவியலாளர்கள் ஒரு அணுவை துளைத்து பார்க்கும் பொழுது அது ஆற்றலாக விரவி அது ஒரு வெட்ட வெளியாக நீள்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் லாவோத்சு, சீன தத்துவவியலாளர் லாவோத்சு சொல்லும் பொழுது, ஒரு பானை செய்கிற பானைங்கிறது நம்ம விருப்பப்படி பௌதீக பொருள் எடுத்து நம்மளுடைய தேவையான அளவிற்கேற்ப அந்த பானையை உருவாக்கி வைக்கிறோம். அந்த பானையை பயன்படுத்துகிறோங்கிற பேரில் நாம் பயன்படுத்துவது பானைக்கு உள்ளே இருக்கிற வெற்று வெளியைத்தான். அந்த வெற்று வெளியை தான் மேலும் கீழும் மாற்றி நிரப்பி தண்ணீரை எடுத்து கொட்டி தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். வெட்ட வெளியால் தான் அது பயனுள்ளதாக மாறுகிறது அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய இருப்பிலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெட்ட வெளி ரொம்ப உயிர்ப்போடு நம்ம இயக்குவதால் அது ரொம்ப முக்கியமான பொருளாக, அதுதான் சோல் அல்லது ஆத்மன்னு சொல்லப்படுவதாக அது இருக்கிறது. ஆனால் நாம் பானையை பார்க்குறோம், வெட்ட வெளியை பார்க்குறோமா? கண்ணாடியினுடைய பிரதிபலிப்பை பார்க்கிறோம், கண்ணாடியை பார்க்கிறோமா? அதே கேள்வி தான் இங்கேயும் வருது. பானைன்னு மட்டும் இல்லை, நாம் வீடு செய்கிறது, கட்டடங்கள் கட்டி அதற்குள்ளே இருக்கக்கூடிய வெளியே தான் பயன்படுத்துகிறோம். லாவோத்சு சொன்ன மாதிரி பெரிய தேர் சக்கரங்கள் செய்கிறோம், ஆரக்கால்களுடன் தேர் சக்கரங்கள் செய்கிறோம். அதற்கு அந்த தேர் சக்கரம் இயங்கிறது கூட, தேர் இயங்கிறது கூட சக்கரத்திற்கும் அந்த கடையாணிக்கும் நடுவே இருக்கக்கூடிய வெற்றிடத்தால் தான் இயங்குதுன்னு சொல்கிறார். ஸோ உலகமே வெற்றிடத்தால் தான் இயங்குகிறது. இந்த அர்த்தத்தில் தான் உலகமே கடவுளால் இயங்குகிறதுங்கிற தன்மையில் நாம் புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த தன்மையை, அந்த வெட்டவெளித்தன்மையை, வெறுவெளியை நாம் நமக்குள்ள அனுதினமும் பார்த்து கொண்டு அதுவாகவே நாம் ஆகிற பட்சத்தில் பிறப்பு இறப்பு நேரிடாது என்பது தான் செய்தி. இந்த பாடல்களுக்கு ஓஷோ தொடர்ந்து உரை சொல்லி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும்போது சொல்கிறார், இதெல்லாம் உனக்கு படிச்சொன்னையே
ஈஸியாக புரிஞ்சிடுற மாதிரி இருக்கும். உன்னுடைய இன்டலெக்ட் வந்து இது எல்லாத்தையும் கிராஸ்ப் பண்ணிருச்சுன்னு உனக்கு தோணும். ஆனால் அப்படி நம்பி ஏமாந்துடாதேன்னு சொல்கிறார். நம்ம அஷ்டவக்கர கீதையினுடைய தொடர்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இந்த செய்தி பொருந்தும். இந்த செய்தி நம் அறிவுக்கு எட்டுது என்கின்ற காரணத்தினாலேயே எல்லா பெரிய சாதனைகளும் நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துடவும் கூடாது. அறிவாக ஒன்றை அறிவது வேறு, உணர்தல் என்பது வேறு. இதற்கிடையே பெரிய தொலைவு இருக்குங்கிறத ஓஷோ நமக்கு நினைவுறுத்துகிறார். இவ்வளவு நேரமும் அஷ்டவக்கரர் பொழிந்த ஞான அமுதை கேட்டுக்கொண்டிருந்த ஜனகர் முதல் முறையாக வாயை திறக்கிறார் பேசுவதற்கு. இந்த குவாலிட்டியே ரொம்ப கிரேட் குவாலிட்டி. நாம் பேசும்பொழுது இன்னொரு ஆளை பேச விடுகிறோமா முழுமையாக? பேசும்பொழுதுன்னு நான் சொல்ல வந்தது உரையாடலின் போது இன்னொரு ஆளை முழுமையாக பேச விடுறோமா? நாம் இடைமறிக்கிறோமா? எவ்வளவு உள்வாங்கிறோம்? அவர் பேசுறதுக்கு நாம் அனுமதித்து விட்டால் கூட மனம் எவ்வளோ தூரம் அவர் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டை, உள் உரையாடலை செய்து கொண்டே இருக்கிறது. இந்த இடம்தான் ஜனகருடைய கிரேட்னஸ். அவர் வந்து ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுறார். அஷ்டவக்கரர் எங்கிருந்து பேசுகிறாரோ அங்கிருந்து முழுமையாக அதை ரிசீவ் பண்ணுறார். அப்படியான ஒரு நபர் தான் இவ்வளவு நேரம் அதை கான்டம்ப்ளேட் பண்ண முடியும். அவ்வளவு உயர்வான விஷயங்களை தொடர்ந்து சலிக்காமல், உள்ளிருந்து உரையாடலை ஏற்படுத்தாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். அப்படி இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனகர் இப்பொழுது முதல் முறையாக பேச்ச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், அமேசிங், ஐ எம் பியூர், ஃப்ளாலெஸ், ஐ எம் பீஸ், ஐ எம் அவேர்னஸ், ஐ எம் பியாண்ட் நேச்சர், அலாஸ் ஐ ஹாவ் பீன் ஃபூல்டு பை இலூஷன் ஆல் திஸ் டைம் அப்படிங்கிறார். அப்படியா? நீங்கள் சொல்கிறது மாதிரியே நான் என்னை உணர்றேனே, ஒரு மாசுமறு அற்றவனாக, அமைதியின் பெருவடிவாக, ஒரு விழிப்புணர்வின் சின்னமாக, இந்த இயற்கைன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற விஷயங்களை கடந்தவனாக நான் இருக்கிறேன்னு என்னால் பரிபூர்ணமாக உணர முடியுது. அட கொடுமையை, இவ்வளவு நாளும் இந்த மாயையிலையா நான் அகப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த மாயையில் மாட்டியாக நான் ஏமாந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜனகர் சொல்கிறார். இது சாத்தியமா? வெறுமனே ஒரு உரையை கேட்ட மாத்திரத்திலேயே அப்படி உணர்ந்து விட சாத்தியமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கேட்டோம், இது அறிவாக புரிஞ்சுக்கிறது ஈஸி, ஆனால் உணர்வாக பெறுதல் கடினம்னு சொன்னோம். ஜனகர் அப்படி உணர்வாக பெறக்கூடிய பக்குவத்தில் இருந்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா ஓஷோ அதற்கு சில கதைகளை சொல்கிறார். நடந்திருக்கு, இப்படி தான் அது நிகழும் அப்படின்னு சொல்கிறார். அது என்ன கதை அப்படின்னா, இந்த புத்த ஜாதக கதைகள்னு சொல்லுவாங்க. புத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை தொகுத்த ஒரு பெரிய தொகுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு, வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்தது. அதில் ஒரு சின்ன குறிப்பான ஒரு கதை வரும். அது என்ன சொல்லுதுன்னா, புத்தர் ஞானம் அடைந்த நாள், அந்த நாளிலிருந்து 7 நாட்கள் அவர் மௌனமாகவே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மௌனமாகவே இருந்தார் அப்படின்னா, அவருடைய மனம் எப்படி இதை பர்சீவ் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா, நான் அடைந்த இந்த நிலையை நான் எங்கிருந்து சொன்னாலும் மக்களுக்கு புரிய போகிறதே கிடையாது. நான் எங்கேருந்து பேசுகிறேங்கிற ஜோனை எத்தனை சொற்களில் நான் சொன்னாலும் இது அவங்கள போய் ரீச் ஆக போகிறது கிடையாது. ஒருவேளை நான் அடைந்திருக்கிற இந்த உள்தன்மையை அடைந்து விட்ட ஒருவருக்கு என்னுடைய சொற்களால் எந்த லாபமும் கிடைக்க போகிறதில்ல, பயனும் கிடைக்க போகிறதில்ல. அப்போ நான் ஏன் பேசணும் அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்கு சொல்ல வந்துச்சுன்னா, எப்படியோ ஒரு ஜோனில் நாம் ஜனகர் இருந்ததால் அது அஷ்டவக்கரர் சொல்லும்போது அது கிளிக் ஆயிடுச்சு. அஷ்டவக்கரர் ஜனகருக்கு சொன்னதாக சொல்லப்பட்டிருந்தாலும் அது உண்மையில் நமக்காக சொல்லப்பட்டதாகத்தான் இருக்குது. ஸோ நான் முன்ன சொன்னது போல் அந்த ஒரு மொமெண்ட், அந்த அவேக்கனிங் நடக்கிறதுக்கு சாத்தியமானா லாவோத்சுவனுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்ததாக சொல்வார். லாவோத்சு ரொம்ப நாளாக தியானம் செய்து தியானித்து கொண்டு அவதானித்து கொண்டு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். ஒரு
பழுத்த இலை மரத்திலிருந்து அப்படியே அவர் முன்னாடி கீழே விழுது. அதை முழு விழிப்புணர்வோடு பார்க்கிற லாவோ த்சு தன்னுடைய இறுதி சமாதி அனுபவத்தை பெற்றார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லுது. எப்படி நடக்கும் அது? இது நம்மளுடைய சிந்தனைக்கானது. எப்படி அப்படி ஒரு உயர்ந்த அனுபவம் அந்த ஒரு சிறிய நிகழ்விலிருந்து ஒருவருக்கு வாய்க்கும்? இப்போ ஜனகருக்கு வாய்ச்ச மாதிரி. அதே மாதிரி இன்னொரு நிகழ்வை ஓஷோ சொல்கிறார். ஒரு ஜென் துறவி, ஒரு பெண், அவங்க பக்கத்தில் ஓடுற நதியிலிருந்து பானையில் தண்ணி எடுத்துட்டு அவங்களுடைய ஆசிரமத்துக்கு வருவாங்க. உங்களுக்கு அந்த பானை தெரியும், கயிறில் ஒரு குச்சியில் கட்டப்பட்டிருக்கும். 2 பக்கமும் அந்த குச்சியினுடைய முனையில் கயிறு கட்டப்பட்டு 2 பானைகள் இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க போய் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வர்ற அந்த இரவு பௌர்ணமி இரவு. அந்த பௌர்ணமி இரவில் அந்த பானையை பிடிச்சி தூக்கிட்டு வரும்போது அந்த பானையோடைய தண்ணீரில் அந்த நிலவினுடைய பிரதிபலிப்பு பட்டு அது அப்படியே ஒளிர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து ரசித்து கொண்டே அந்த ஜென் துறவி எடுத்துகிட்டு வர்றாங்க. கால் இடர்னதில் பானை கீழே விழுந்து முற்றிலும் உடஞ்சி போச்சு. அது உடையிற கணத்தை, அந்த பானை உடஞ்சி தண்ணீர் வெளியேறுகிற கணத்தை அந்த ஜென் துறவி மிக அவதானிப்போடு பார்த்ததால் அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, பானைக்குள்ளே இருந்த நிலா தண்ணீர் வழியாக வெளியே போயிட்டதாக அவங்க உணர்றாங்க. இந்த கணம் பானை உடைந்தது போல அவர்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று உடைஞ்சிது. அந்த உடைந்த அந்த சமயத்தில் அவர் சமாதிக்குள் எரியப்பட்டார் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இப்படி நடக்குமான்னா மிக தகுதியானவர்கள்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் தன்னை இந்த மாதிரியான உயர்ந்த அனுபவங்களுக்காக பதப்படுத்தியவர்களுக்கு, பக்குவப்படுத்தியவர்களுக்கு இந்த அனுபவம் வாய்க்கும். முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பார். ஒரு தரமான குதிரை சவுக்கின் நிழலை பார்த்தவுடன் ஓடத் துவங்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுபோல் ஒரு கிளிம்ஸு தான், ஒரு வருடல் தான், ஒரு சின்ன சிடுக்கு தான். அதில் அந்த ரியலைசேஷன் நடக்கும். யாருக்கு? உயர்ந்த தரத்தில் இருக்கின்ற யோகிகளுக்கு. உயர்ந்த தரத்தில் இருந்து அந்த பரிபூர்ணத்துவத்தை அடையாமல் 1-2 குறைகளோடு சின்ன சிரமத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான ஒரு நிகழ்வு உள்ளுக்குள்ளே அவங்கள தள்ளிடும். அதை இந்த இடத்துல ஓஷோ நமக்கு நினைவுபடுத்துகிறார். புத்தர் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் சொல்கிறார் ஒரு உதாரணத்திற்காக. எப்படி இந்த மரணம் அடைந்த ஒரு நபரை பார்த்ததும் அவருக்கு நிறைய கேள்விகள் தோன்றி அவருக்கு சந்நியாச வேட்கை எப்படி அரண்மனையை விட்டு கிளம்புனாரோ அந்த நிகழ்வையும் ஒரு உதாரணமாக ஓஷோ நமக்கு சொல்கிறார். அது அப்படி தான் நிகழும், ஒரு நொடிப்பொழுதில் தான் நிகழும். சந்நியாசமோ ஞானமோ சமாதியோ உயர்ந்த அனுபவங்களோ ஒரு கணப்பொழுதில் இரலவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான நிகழ்ச்சியிலிருந்து கூட ஒரு மிகப்பெரிய ஞானம் வெடிக்குங்கிறது தான் நாம் இங்கே பார்க்குறது. நாம் அந்த மாதிரியான உயர்ந்த தரத்தில் இருக்கிறோமா? நம்மளை நோக்கி நாமளே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓஷோ விளையாட்டாக சொல்கிறாரு, அந்த மாதிரி உனக்கு உண்மைகள் அறிவுறுத்தப்பட்டால் நீ அப்படி அறிவுறுத்தினவன் மேலேயே பாய்வ, அவன் மேலேயே எரிச்சல் உண்டாகும் உனக்கு அப்படிங்கிறார். அதற்கு விளையாட்டாக ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறார், ஒரு நிகழ்வை சொல்கிறார். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்களுடைய நண்பர்கிட்ட சொல்கிறீங்க, நாளைக்கு காலையில் எனக்கு சீக்கிரம் புறப்படணும், வண்டியை பிடிக்கணும், என்னை 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுரு, தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூங்குறீங்க. அவரும் காலையில் உங்களுக்காக 4 மணிக்கு உங்களை எழுப்பி விடுறாரு. எழுப்பின உடனே அவர் மேலே ஒரு எரிச்சல் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இதுங்கிறாரு. ஏன்டா எழுப்புற அப்படின்னு. அது எங்கேருந்து வருது? நான் இன்னும் தூக்கத்தையே அனுபவித்து முடிக்கலை, அதில் என்னுடைய சுகம் இன்னும் பாக்கி இருக்குது, நாளைக்கு நான் ஏறப்போகிற வண்டியை நான் மறந்துருந்துட்டேன், அதனால் எனக்கு தூக்கம் பிடிச்சிருக்கு, அதனால் அந்த தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண ஆள் மேலே எனக்கு கோபத்தை நான் காட்டுறேன் அப்படிங்கிற இடம்தான் இது. எல்லா ஞானிகளும் இந்த அவதூறைத்தான் சம்பாதிக்கிறார்கள் அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். இது போல் இருக்கிற நம்ம எல்லாம் ஓஷோ எப்படி வகைப்படுத்துகிறாருன்னா, ஜனகருக்கு ஒரு 4-5 பாட்டு போதும், ஆனால் அர்ஜுனனுக்கு 18 அத்தியாயம் தேவைப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். ஸோ கேட்ட உடனேயே நமக்கு அவேக்கனிங் நடக்கலை, நாமெல்லாம் ஒருவேளை அர்ஜுனர்களோ அப்படின்னு ஓஷோ நம்மை நோக்கி கேள்வியை வீசுகிறார்.
நாம் எப்படி தொடர்ந்து உரையாடல்களை அல்லது பேச்சுவார்த்தைகளை கவனித்து கொண்டிருக்கிறோம்னு ஓஷோ 2 இன்சிடெண்ட் சொல்கிறார். அது ஜோக் மாதிரி சொல்கிறார். ஒன்று, முல்லா நஸ்ருதீனுடைய மனைவி ஆத்திரமாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சு பேகை வச்சுட்டு, பாருங்கள் இந்த பிச்சைக்காரனுங்க எல்லாருமே ஏமாத்துறவங்க தான் அப்படிங்கிறான். ஏன் என்னாச்சு அப்படிங்கிறார். நான் வெளியே போயிருந்தப்போ ஒரு பிச்சைக்காரனை பார்த்தேன். அவன் தன்னோட கழுத்தில் ஒரு போர்டில் எழுதி மாட்டியிருந்தான், நான் ஒரு பிறவி குருடன், எனக்கு ஏதாவது தான தர்மம் பண்ணுங்கள்னு எழுதி போட்டிருந்தான். நானும் பார்க்க பரிதாபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ரூபாயை போட்டேன். இப்போ சத்தம் கேட்டதும் அவன் சொல்கிறான், ஓ அழகிய பெண்ணே, உனக்கு மகிழ்ச்சி உண்டாகட்டும், நன்றி அப்படின்னு சொல்கிறான். சரி, அதனால் என்ன? நான் அழகிய பொண்ணுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் கண்டிப்பாக குருடாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைல்ல அப்படின்னு மனைவி கேட்குறாங்க. முல்லா பதிலுக்கு என்ன சொல்கிறாரு, இதில் இன்னும் சர்வ நிச்சயமாக உறுதியாகுதே அந்த ஆளுக்கு கண் இல்லைன்னு அப்படின்னு சொல்கிறார். வேடிக்கையான கதை தான். பட் இந்த உரையாடலை முல்லா எப்படி ரிசீவ் பண்ணுறாருன்னு கவனிங்கிறார். இன்னொரு இன்சிடெண்ட்டும் சொல்கிறார். முல்லாவினுடைய மேலதிகாரி கூப்பிட்டுக்கிறார். கடும் கோபமாக, உன்னெல்லாம் வேலைக்கு வச்சோம் பாரு, நான் 2வது ஆளை ஹையர் பண்ணலான்ட்டு இருக்கேன் இந்த வேலைக்கு அப்படின்னு கோபமாக சொல்கிறார். முல்லா ரொம்ப ஆமாங்கய்யா 2 ஆள் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த 2 பேருனுடைய உரையாடலில் யார் எதை எப்படி கவனிக்கிறார்கள்னு பாருங்கள். முல்லா கவனிக்கிற இடத்த கவனிங்க. இந்த கவனம் நம்முடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடியது. மிக முக்கியமானது வாழ்க்கையில் கவனம்தான் அப்படின்னு ஜேகே அடிக்கடி சொல்லி நாம் கேட்குறோம்.